ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 8 derive an expression for electrostatic potential due to an electric dipole. இது கொஸ்டின். எலக்ட்ரிக் டைபோல்னால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் அந்த டைபோல் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. இப்போ அவங்க வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் கொஸ்டின் யூ ஆர் கோயிங் டு ட்ரா த டயக்ராம் ஃபர்ஸ்ட் நாம் அங்கே பாருங்கள். இந்த கொஸ்டினில் இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் போடும். எலக்ட்ரிக் டைபோல், திஸ் இஸ் அ பாயிண்ட் ஏ where a charge is located -q. Then another one charge that is +q at the point P. These two are separated by a small distance to A. Then this midpoint is taken as O. This is the dipole. இதுதான் டைபோல்னு சொல்கிறோம். டைபோல்னு சொல்கிறதுக்கான படம் வரைஞ்சிடும். எலக்ட்ரிக் டைபோல் என்ன சொல்லுவீங்க? அப்போ கன்சிடர் டூ சார்ஜஸ் -q and +q are separated by a very small distance to A that constitute dipole. சரியா? இதுதான் டைபோல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, டைபோல் முடிச்சு. So now you are going to find the expression for electric potential at a point. So here we locate one point P. Let P is a point. P is a point located at a distance that is r from this midpoint. ஆர்லேருந்து சரி, அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட்டு நாம் லொக்கேட் பண்ணிடுவோம். நான் அவர் நமக்கு ஏம் என்ன அப்படின்னா அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் டியூ டு திஸ் டைபோல். இந்த டைபோல்னால இதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஓ இல்லையா? நவ் that OP makes an angle theta with the axis OB. இந்த OB இருக்கு இல்லையா? இந்த OBக்கு கூட இந்த பாயிண்ட் Pக்கும் Oக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா தீட்டா அப்படி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து என்ன ஆயிரும்? 180 - தீட்டா. சரி தானே? இது தீட்டா அப்படின்னு சொன்னால் இது என்னது 180, பிகாஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் விச் ஹேவ் 180 டிகிரி ஆங்கிள். அதில் இவ்வளவும் தீட்டா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 180 - தீட்டா. தென் யூ ட்ரா த லைன் ஃப்ரம் B, that means positive charge to point P, that is R1. அதே போல நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் Pக்கு லைன் போடுங்க. So this is R2. இந்த பாயிண்ட் நம்ம R2 நினைக்கிறோம். திரும்ப இங்கே பாருங்க, இந்த ஏலேருந்து இந்த ஓ வர உள்ள பகுதி ஏ, ஸ்மால் ஏ. ஓலேருந்து பி வர உள்ள பகுதி என்னது? ஸ்மால் ஏ. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள். கன்சிடர் டூ சார்ஜஸ்
minus q and plus q located at the point A and B with a distance to A that make a dipole. Let P is a point which is r distance from the midpoint of dipole and make a distance r1 from the positive charge and r2 from negative charge. R1 charge R1 distance வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லயும் R2 distance வந்து மைனஸ் சார்ஜ்ல இருந்து அந்த பாயிண்ட் இருக்குது. அது பிறகு நாம சொல்றோம் that means the line OP make an angle theta with that horizontal line, that is dipole axis, that is OB. So the remaining part is 180 minus theta. இது வந்து அந்த assumption நாம assume பண்ணியிருக்கிறோம் based on our assumption based on the question already given. the question தந்திருக்காங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக நாம இதை என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு டயக்ராம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இனி அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம அந்த வேல்யூ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் என்ன பாருங்க, எலக்ட்ரிக் potential at P due to plus charge, positive charge. இந்த இருக்குல்லையே அந்த plus q, இந்த plus q நால இந்த பாயிண்ட் P ல உள்ள electric potential at point P due to the positive charge. இதுக்கு வந்து V1 is equal to ஃபார்முலா தெரியும் 1/4 pi epsilon 0 into q by the distance இல்லையா, அந்த B ல இருந்து P வர. So that is R1. இந்த equation 1 வச்சுடுங்க. புரியுதா? electric potential at a point, நமக்கு ஃபார்முலா electric potential ஃபார்முலா 1/4 pi epsilon 0 q by r. இங்க வந்து B ல இருந்து P வரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம், டைபோல் மொமெண்ட் P that is equal to 2a into q. இதுவும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஏன்னா நம்ம ஃபைனல் சப்ஸ்டிடியூஷன்ல இது நம்ம போடணும். இங்க ரெண்டு P போட்டிருக்காங்க, ஒன்று வந்து டைபோல் மொமெண்ட், இன்னொன்று வந்து பாயிண்ட் P. ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணிவிடுங்க. இதை கேபிட்டல் P வச்சுடுங்க, இது ஸ்மால் P வச்சுடுங்க. இது டைபோல் மொமெண்ட், இது point where the electric potential is going to be find out அப்படிங்கிறது. சரியா? ஓகே electric potential at P due to positive charges already over. Next, similarly the next one is electric potential at P due to minus charge in the charge, minus charge. ஸோ அது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை V2 சொல்லலாம். V2 is equal to 1/4 pi epsilon 0 into minus q. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதனால நாம நெகட்டிவ் வேல்யூ போடணும், டிவைடட் பை R2. டிஸ்டன்ஸ் வந்து R2. இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிடுங்க. இனி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, இந்த நெட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் at P due to electric dipole. இதா இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னால செப்பரேட்டா நாம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம். இனி ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது டைபோல். அப்போ நாம என்ன சொன்னா, that means the potential at point P due to plus charge and also minus charge. So we can write like this, V is equal to V1 plus V2. add பண்ணிருக்கேன். இப்போ என்ன வரும், that is V is equal to 1/4 pi epsilon 0 into q by R1. இதில் வந்து ஒரு மைனஸ் வரும் இல்லையா, ஸோ இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். 1/4 pi epsilon 0 into q by R2 அப்படின்னு வரும். சரிதானே? இனி இதை வந்து அடுத்த சப்ஸ்டியூஷன் இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எழுதிக்கிடுங்க. அது கொஞ்சம் டைம் கொடுத்து மெதுவாக சொல்கிறேன்னா அந்த டைம்லேயே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இப்படியே நீங்கள் டெஸ்ட்டுக்கு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மார்க் பண்ணுங்க.
இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொன்னதை எழுதணும். ஒரு 3 லைன் வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அதுக்கு பிறகு நாம் ஆஸ் யூஸ்வலாக அப்படியே போடணும். அதே போல் முதல்ல நீங்கள் டைபோல் மூமெண்ட் P is equal to 2AQ அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். சரி தானே? டைபோல் மூமெண்ட்டுக்கு வேல்யூஸ் இதை வெக்டாரில் சொல்லியிருப்பாங்க. P வெக்டார்னு சொன்னால் 2AQ P கேப்னு வரும். அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பட் அது நாம் இங்கே தேவையில்லை. P வெக்டார்னு சொன்னால் 2AQ P கேப்னு சொல்லியிருப்போம். இதை தான் நாம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் சொல்லியிருப்போம். எந்த இடத்துல 2AQ வந்தால் போதும், அந்த இடத்துல P போட்டுக்கலாம். டைபோல் மேக்னிடியூட் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது P வெக்டார்லையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா P வெக்டார் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு அதனுடைய கண்டினியூவேஷன் ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே நான் இதை பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே இதை கொடுத்துருக்கனால இதை ஒரு இடத்துல நாம் எழுதி வச்சுக்கலாம். P is equal to 2AQ இந்த இடத்துல இருக்கட்டு. இது நமக்கு லாஸ்ட் சப்ஸ்டியூஷனில் நமக்கு தேவைப்படும். அதனால அது அப்படி. ஸோ நான் இனி இதை பார்க்குறேன். இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். டயக்ராம் கடைசி வரை அப்படி இருக்கட்டு. ஏன்னா டயக்ராம்லேருந்து தான் நாம் அந்த ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு நாம் போக வேண்டிய வரும். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ V is equal to இதில் காமனாக இருக்கிறதுன்னா கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துருங்க. Q/4πε0 இது காமனாக இருக்குது. ரெண்டுலேயுமே Q/4πε0 Q/4πε0 காமனாக இருக்குது. ஸோ அப்போ உள்ள என்ன வரும்? இந்த இன்சைடு த bracket that is 1/r1 minus 1/r2 அப்படின்னு வரும். ஓகே. இனி இதை ஃபர்தராக என்ன செய்கிறது அப்படின்னா, இனி ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு R1 வேல்யூ தெரியணும், R2 வேல்யூ தெரியணும். வித்தவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் R1 and R2 we cannot proceed further because this is a simplified form of the net potential at the point P due to electric dipole. எலக்ட்ரிக் டைபோல்னால உள்ள நெட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா கண்டிப்பாக R1 R2 தெரிஞ்சாகும். ஸோ அதுக்கான சான்சஸ் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை ஃபர்தராக இது பண்ணுறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we have two triangle. என்னெல்லாம் இருக்குது? OBP ஒன்று இருக்குது, OAP ஒன்று. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் OBP where we use cosine law. cosine லாவை நாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் cosine law because these triangles are not right angle triangle. இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. அப்படி இருந்தால் நாம் பித்தகோரஸ் தியரம் போட்டு ஓரளவு கொண்டு வந்திருக்கலாம். பட் இங்கே அது இல்லை. ஸோ அதனால நாம் அடுத்த சான்ஸை ட்ரை பண்ணுறோம். அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கொசைன் லாவை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது. கொசைன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஓபிபி. ஓபிபியிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? R1. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? R1 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர்ட் ப்ளஸ் A ஸ்கொயர்ட். R ஸ்கொயர்ட் இந்த இருக்குது அந்த ட்ரையாங்கிள். R1 squared is equal to R squared plus A squared. சரியா? R squared plus A squared minus 2RA cos theta. இதுதான் ஃபார்முலா. சரியா? பாருங்க, R1 squared is equal to R squared plus A squared minus 2RA cos theta அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே. இனி இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளிஃபிகேஷன் போடணும். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி போடுவீங்க? இந்த R1 ஸ்கொயர்லேருந்து R1 கண்டுபிடிக்கணும். அப்புறம் R1லேருந்து நாம் என்ன செய்யணும்? அந்த ரெசிப்ரோக்கல் 1/R1 போடணும். அதுக்கு பிறகு தான் அதை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஏன்னா R1 ஸ்கொயரை டைரெக்டாக இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நாம் அதுலேருந்து R1 போகும். என்ன பாருங்கள், squared is equal to R squared plus A squared minus 2RA cos theta. இதுதான் கொசைன் லா. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும்?
1 by r1 நமக்கு வேணும். நமக்கு இங்கே இருக்குது இதான் ஃபார்முலா 1 by r1 r2 வேணும். சரியா? இப்போ இதை நாம் அதை ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபர்தராக போகலாம். சரியா? இது அப்படியே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் படியே எப்படி எழுதிடலாம். கரெக்டாக? அப்போது இதில் இருந்து என்ன செய்யலாம்? r1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாம் அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். r1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இதில் இந்த r ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுக்கிறாங்க. r ஸ்கொயர்டை காமனாக எடுத்தால் என்ன வரும்? r ஸ்கொயர் தட் இஸ் 1 ப்ளஸ் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர். ஏன்னா r ஸ்கொயர் காமனாக எடுத்தால் இங்கே ஆக்சுவலாக r ஸ்கொயர்டு கொண்டு மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். r ஸ்கொயர்டு டிவைடட் பை r ஸ்கொயர். அந்த r ஸ்கொயர்டு வந்து வெளியே வந்துடும். டிவைடட் பையில் உள்ள r ஸ்கொயர்டு வந்து அங்கே இருக்கும். இதில் r கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், r கொண்டு டிவைட் பண்ணணும். அந்த r கொண்டு மல்டிப்ளை பண்ணால் r ஸ்கொயர்டு ஆயிரும். ஸோ அது நாம் காமனாக எடுக்கிறோம். அப்போது டிவிஷனில் அந்த என்ன இருக்கும்? r இருக்கும். மைனஸ் 2a cos theta by r அப்படி இருக்கும். சரியா? இதுதான் அடுத்த ஸ்டெப்ஸ். இதில் நாம் ஒரு இது கொடுக்குறோம். என்னென்னா ஹியர் r is far greater than a. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த r பார்த்தீங்கன்னா r is very much greater than that of the a. a அப்படிங்கிறது வெரி ஸ்மால். நாம் சொல்லியிருப்போம் H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு தான் டைபோல். இதுக்குள்ள லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, கண்ணாலே பார்க்க முடியாது. அதில் பாதி தான் a, அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் r கம்பேரிங் திஸ் டிஸ்டன்ஸ் r, this a is very small. So we can neglect a squared. You can neglect the term a squared by r squared. a வந்து ரொம்ப சின்ன வேல்யூ, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா இன்னும் நாம் அது லோ ஆயிடும். ஸோ you can remove this term. So modified form is r1 squared is equal to r squared into 1 minus 2a cos theta by r அப்படின்னு சொல்லுவோம். இதான் நமக்கு இதில் இருக்கக்கூடியது. சரியா? r ஸ்கொயர்ட் இன்ட்டு இப்போவும் நாம் இன்னும் ஃபைனல் ஆன்சருக்கு வரல. 1 by r1 தேவைப்படுது. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்கொயர் ரூட் போடுங்க. ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா என்ன வரும்? r1 ஸ்கொயர்டு வந்து r1 ஆயிரும். r ஸ்கொயர்டு வந்து என்ன ஆயிரும்? r இன்ட்டு 1 மைனஸ் 2a cos theta by r பவர் 1/2. அதாவது இங்கே ஒரு ரூட் வரும், இங்கே ஒரு ரூட் வரும், அப்போ அது r1 ஆயிடும். இதில் ஒரு ரூட் வரும், அது r ஆயிடும். இங்கே ஒரு ரூட் வரும் இல்லையா, அந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 போடலாம். இது இனி இதுக்கு நாம் ரெசிப்ரோக்கல் எடுங்க. டேக் ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் என்ன சார்? இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? தட் இஸ் 1 by r1 is equal to 1 by r into 1 minus 2a cos theta by r power 1/2 இப்படி வரும். சரிதானே? சரி, ஓகே. இங்கே அடுத்தது பார்ப்போம். இன்னும் இதை ரப் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் போடும்போது இந்த டேம் தேர்டு டேம் வரும், மூணாவது ஈக்குவேஷன். இது நம்ம இப்போ அடிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் ரெசிப்ரோக்கல் இன்னும் எடுக்கலாம். அப்படி வரும். தட் இஸ் 1 by r is r1 that is equal to 1 by r. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க. ஸோ 1 minus 2a cos theta by r பவர் 1/2 அப்படி வரும். நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா 1 by x அப்படின்னா x பவர் -1ன்னு சொல்லலாம் இல்லையா. 1 by x அப்படின்னு சொன்னால் x பவர் -1. அதே போல தான் 1 by this term is going to be numerator means that particular term power minus அப்படிங்கிற இதை போடும். ஸோ இனி இன்னும் இது பண்ணுறோன்னா யூஸ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷனை இதில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 1 + x பவர் n அப்படி இருந்தால் 1 + nx + nx² / 2 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா இப்படி போகும்.
இதை இதில் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/r1 1/r1 is equal to 1/r இன்டூ இதில் வந்து 1க்கு பதிலாக 1 இருக்குது, ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்குது, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? -1/2 இருக்குதுன்னா அப்போ என்ன போடணும்? 1 மைனஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? -1. ஸோ -1/2 இன்டூ இந்த எக்ஸ் 2a cos θ/r. ஒரு டேம் போதும், ஏன்னா ஹையர் டேம் நெக்லெக்டர் ஆகும். ஹையர் டேம் வரும்போது x² வரும் இல்லையா? அப்போ இதில் 2a cos θ the whole square வரும்போது 2a² ஆயிடும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் a²/r² எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஒன்லி the first 2 terms மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். அப்போ இந்த ரெண்டு இதில் உள்ள 2 இதில் உள்ள 2ம் கேன்சல் ஆகும். சரி தானே? ஸோ அப்போது கேன்சல் ஆகும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா that is 1/r1 1/r1 is equal to 1/r into that is 1 the minus என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது ப்ளஸ் என்ன வருது? a cos θ/r a cos θ/r. இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 that is 1/r over 1/r நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன. ஸோ இனி நாம் என்ன செய்யறோம்னா 1/r2 கண்டுபிடிக்கணும்னா என்ன வரணும்? அடுத்த ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் that is OAP இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. ஸோ this triangle OAP once again use cosine law யூஸ் பண்ணுங்க. ஸோ அதில் என்ன போடுங்கன்னா that is r2² என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? r2² is equal to r² plus a² minus 2ra cos 180 minus theta. சரிதானே? இங்கே உள்ள ஆங்கிள் என்னது? 180 minus theta. ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் தீட்டா, அதனால் நாம் 2ra cos theta போட்டோம். Now here we use cos 180 minus theta. ஸோ அடுத்து நம்ம இதை போட்டுக்கணும். cos 180 minus theta is equal to minus cos theta அப்படிங்கிறது தெரியும். 180 minus theta என்ன? minus cos theta. So the modified r2² is equal to r² plus a². இங்கே ஒரு மைனஸ் வரும், இதில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 2ra cos theta அப்படி வரும். சேம் ப்ரொசீஜர் முந்தின ஸ்டெப்ஸில் ஏற்கனவே என்ன சொன்னோமோ அதே போல் திரும்ப இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். r2² is equal to r² is taken out. அப்போ என்ன வரும்? 1 plus a²/r² plus 2a cos θ/r இப்படி வரும். Once again this a²/r² term is neglected. அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன வரும்? r2² is equal to r² into 1 plus 2a cos θ/r அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இன்னும் நாம் அடுத்து இன்னும் ஃபர்தராக போக வேண்டியிருக்குது. பாருங்க, கவனமாக பாருங்க. இதுவரை நாம் பார்த்துருக்கிறது r1. ஆல்ரெடி r1 value is that means 1/r1 value is over. The value already found out. Now our aim is to find out the value of 1/r2. For finding 1/r2 we can take the another triangle that is OAP, that is a part of this arrangement. So where we use once again the cosine law which state that r2² is equal to r² plus a² minus 2ra cos this angle. This angle is 180 minus theta அப்படின்னு போட்டுருக்கோம். சரி தானே? அப்படியே நீங்கள் ரிவியூஸை அப்படி எழுதிட்டீங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு எழுதும்போது.
ஓகே. ஸோ இதை நீ அப்படியே ரப் பண்ணுறேன் ஃபுல் போர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இன்னும் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து ஃபர்தராக இங்கே போடுறோம். இதில் வந்து டேக் ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். தட் மீன்ஸ் R2 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா R2, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் R. தட் இஸ் இன்டூ 1 + 2a cos theta by R power 1/2. So once again we take the reciprocal of R2 is 1/R2, that is 1/R. So in chat போடுங்க 1/R into 1 plus 2a cos theta by R power 1/2. The reciprocal of R2. Why we take a reciprocal of R? Because we need 1/R2 in that previous that means third equation. இதை எப்படி போட்டுருவோம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது இதை இது பண்ணிடுவோம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சிருங்க. இது நமக்கு ஃபைனலாக தேவைப்படுது இல்லையா. ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் நீடட். ஸோ இதை கண்டினியூஸாக இது பண்ணுறோம். 1/R2 அடுத்து என்ன செய்யறோம்னா சிம்பிளிஃபிகேஷன். 1/R2 is equal to 1/R. This is going to be numerator, that is 1 plus 2a cos theta by R power 1/2 minus 1/2. இதே கொசைன் பைனாமியல் தியரம், பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் போட்டிங்கன்னா 1/R2 is equal to 1/R 1, then இதில் ப்ளஸ் வரும், இங்கே -1/2 இன்டூ 2a cos theta by R அப்படின்னு வரும். இந்த 2 அந்த 2 கேன்சல். ஸோ 1/R2 is equal to 1/R into 1 minus a cos theta by R. This is equation number 5. சரியா, 5 equation போச்சு. ஸோ நம்ம fourth equation and fifth equation which gives the value of the reciprocal of R1 and R2. R1 க்கு reciprocal, R2 க்கு reciprocal நமக்கு இதுல கிடைக்குது. Equation number 4 and 5. So now directly we can substitute the value we obtained from equation number 4 and 5 into equation number 3. So நம்ம substitute equation number 4 and 5 in equation 3. So third equation என்ன தெரியுமா? That is V is equal to Q by 4 pi epsilon 0 into 1/R1 minus 1/R2. இதில் substitute பண்ணணும். ஓகே, இதில் 1/R1 தெரியும், 1/R2 வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ we know both the value of 1/R1 as also 1/R2. so substitute பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா சொல்றேன். third equation, that is third equation becomes V is equal to Q by 4 pi epsilon 0 into 1/R1. 1/R1 பதிலா இதை போடுங்க. that is 1/R into 1 plus a cos theta by R. then இதில் ஒரு மைனஸ் minus 1/R2 வேல்யூ இந்த 1/R2 is equal to 1/R into 1 minus a cos theta by R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, 1/R into 1 minus a cos theta by R. So any simplification தான். இதில் 1/R இங்கே ஒரு 1/R commonly taken out. so V is equal to Q by 4 pi epsilon 0 R. so the inside value is 1 plus a cos theta by R. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -1 இந்த மைனஸ் ப்ளஸ் a cos theta by R அப்படின்னு வரும். சரியா, இனி ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவோம். இங்கே பார்க்கலாம்.
சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் போடுங்க. இந்த -1 +1 கேன்சல். The plus -1 +1 cancel, so v is equal to, that is q by 4 pi epsilon 0 r into, that is 1 cancel, so a cos theta by r, a cos theta by r, so r 2a cos theta அப்படின்னு வரும். So v is equal to, இப்போ நாம பெறுது q into 2a. இங்க பாருங்க 2aq 2aq க்கு பதிலா என்ன போடலாம்? p cos theta by 4 pi epsilon 0 r squared. This is the answer. That is electrostatic potential. Electrostatic potential due to electric dipole. Answer. இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பெஷல் கேसेस கொடுத்திருக்காங்க. First case, அது நாம சொல்லணும். Case 1, if the point P is located near to positive charge, also along the axis of dipole, இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் P இதுல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் P, instead of the position of point P here, you can take that point P is here. இந்த பாயிண்ட் P வந்து இங்க இருந்தது அப்படின்னா, இங்க இருந்ததுன்னா என்ன வரும்? எல்லாமே இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே வராது, நேர் லைன் தான் போடுவோம். அந்த டைம்ல தீட்டா வந்து என்ன போடுவீங்க? 0. ஏன்னா no angle is there. Point P is located along the axis. Along the axis means theta is equal to 0. In case of cos 0 1. So that equation, that is equation, final equation, that is equation number 6. Equation 6 becomes v is equal to p by 4 pi epsilon 0 r squared. சரிதானா? Suppose the point P is located near positive charges. Positive charge ல இருந்துனா இந்த மாதிரி வரும் அப்படி சொல்லுங்க. இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துடுங்க. இந்த இதை எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதை ரப் பண்ணுறேன். அடுத்தது என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட் கேஸ் 2 அப்படி என்ன வருதுன்னு சொன்னால், கேஸ் 2, if the point P is located near minus q. இந்த பாயிண்ட் P இங்க இருந்தா 0 சொன்னேன். இந்த பாயிண்ட் P இங்க இருந்தா என்ன வரும்? ஆங்கிள் 180. சரியா? so theta is 180. நமக்கு தெரியும் cos 180 is equal to -1. so by equation என்ன வரும்? 6th equationல ஒரு மைனஸ் வரும். cos 180 போடுவீங்களா? மைனஸ். so v is equal to minus p by 4 pi epsilon 0 r squared. Then last case, case 3, if the point P is on equatorial line அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் P எக்ஸாக்டா அந்த என்ன இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆங்கிள் என்ன வரும்? 90 டிகிரி. சரியா? ஸோ தீட்டா இஸ் 90. தீட்டா 90 வந்துன்னா cos 90 என்ன வரும்? 0. புரியுதா? cos 90 0. theta 90 na cos 90 0. So v is equal to 0. Potential becomes 0. Potential ஏன் 0 வச்சது? v is equal to p by 4 pi epsilon 0 r squared into cos 90. cos 90 0 சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு 3 category, 3 cases. So as far as this question concerned, this is somewhat lengthy question answer. But anyway, it is very easy answer if you understand how to take the angle theta and 180 minus theta, the initial stage of this question.
இந்த கொஸ்டின் இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும் நாம் கரெக்டாக அந்த டயக்ராம் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அழகாக நாம் அதை ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு போர்டில் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அதே ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். including these steps, the first introduction or 3 line and the dipole line, dipole moment b value, everything can be write in 2 line, within 2 or 3 line. We can explain about the diagram. After explaining the diagram, then it is very easy, fluently it will be reaches the final answer without any stop, because here the consideration is only the cosine law அப்படிங்கிற cosine law அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் நமக்கு இதில் தெரிய வேண்டியிருக்குது. மற்றபடி ஆஸ் யூஸ்வலாக நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா எல்லாமே நாம் இந்த பாடத்தில் இந்த லெசனில் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா தான். அதை இப்படியே யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் மட்டும் நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா விசிபிளாக இருக்குதா இந்த இது. ஸோ நல்ல பார்த்துக்கிடுங்க. டீட்டெயில் explanation is provided. So I hope all 12th standard student can understand very well about this question. So one time you write the question and then you practice it 2 or 3 times. After that once again you write without seeing the answer. Okay, just to see here. 1 minute. Any suggestion you can post that comment. Diagram clear about it. Okay. So 3 cases. Case 1, theta is 0, cos 0 1. So V is equal to this. Case 2, theta is 180. Why it is 180? I explained that. Cos 180 is -1, so answer is minus. Case 3, equatorial. So the point is equatorial, and equatorial means just above this midpoint. So that make an angle 90. Cos 90 is 0, so automatically V is 0. So we will meet the next question in the next video. Thank you.